நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பயன்படுத்துறதுக்கு பதிலாக பிரேவ் ப்ரௌசரை பயன்படுத்துறீங்களா? அப்போனா கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அந்த பிரேவ் ப்ரௌசரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதிகம் பேர் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பயன்படுத்தியிருப்பாங்க, நீங்களும் பயன்படுத்தியிருப்பீங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர். ஸோ அந்த பிரேவ் ப்ரௌசரில் ஒரு 3 செட்டிங்ஸ் இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், பிரேவ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. இதில் பிரேவ் ஷீல்ட்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய வெப்பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் விளம்பரங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் அது வழியாக கூட நிறைய ட்ராக்கர்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான செட்டிங் அதான் பிளாக் ட்ராக்கர்ஸ் அண்ட் ஆட்ஸ். அதுக்குள்ளே போங்க. இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்டாண்டர்டாக தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சு செய்யணும்னு நினச்சிங்கன்னா மேலே பிளாக் ட்ராக்கர்ஸ் அண்ட் ஆட்ஸ் அக்ரெசிவ் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அடுத்து நீங்கள் விசிட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வெப்பேஜ்லையும் இந்த விளம்பரங்களை நீங்கள் டோட்டலி கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது பிளாக் பண்ண முடியும், ட்ராக்கர்ஸையும் கட்டுப்படுத்தலாம். ரெண்டாவது செட்டிங் என்னன்னா, இந்த பிரேவ் ப்ரௌசரில் நிறைய ப்ரௌசிங் பண்ணி வச்சிருப்பீங்க, அது எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போ இதுலேருந்து எக்ஸிட் ஆறீங்களோ அப்போ அதோட சேர்ந்து அதை டெலீட் பண்ணணும். அதுக்கு இந்த டாக்ல ஆன் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். மூணாவது செட்டிங் என்னன்னா க்ளோஸ் டேப்ஸ் ஆன் எக்ஸிட். இது ஆஃப்ல இருந்தா கண்டிப்பா நீங்க இதை ஆன் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் பிரேவ் ப்ரௌசரில் நிறைய டேபை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் அதுலேருந்து எக்ஸிட் ஆகும்போது அதோட சேர்ந்து அந்த டேபு எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். மீண்டும் நீங்கள் பிரேவ் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணும்போது அந்த ப்ரீவியஸ் டேப்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுக்கு இந்த செட்டிங்கை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் இந்த இடத்துல மட்டும் ஒரு 3 முக்கியமான செட்டிங்கை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க பிரேவ் ப்ரௌசரை பயன்படுத்தும் போது. சமல உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த பிரேவ் ப்ரௌசரோட செட்டிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் மறக்காமல் 4 பேருக்கு ஷேர் பண்ணாமல் இருந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.